நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக, ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோட ராசி அதிபதி செவ்வாய் 12ல் இருக்காருங்க. ஸோ வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது குடும்பம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் உங்கள் முயற்சிகளில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல். உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர் இளைய சகோதரர் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகள் விஷயங்கள் அற்புதமாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க போகும்போது கொஞ்சம் வந்து அவங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்களோ, ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5ஆம் அதிபதியான குருவும் 8ல் இருக்கும்போது குழந்தைகளாக இருந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கடன்கள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் விரயம் அதிகமாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் வியாபாரங்கள்லாம் வந்து செழித்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது ஒரு திடீர் விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடந்து ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த எல்லாமே சிறப்பு தான். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன தர்க்கங்களோ வாக்குவாதங்களோ வந்தால் கொஞ்சம் காமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் 11 தொழில் நல்ல வெற்றிகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அற்புதமான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், இருந்தாலும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் அதுக்கான பிளானிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். அதுக்கப்புறம் போது தசாபுத்தி. விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தியந்தங்கள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து சூரியன் வந்து நல்ல ரீதியிலும் சந்திரனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்களையும் கொஞ்சம் பிரயாணம் கொடுத்தா நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருந்து நல்ல ஒரு குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், அதை மட்டும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா முதல் 2 நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விருச்சிக லக்னம் வந்து செவ்வாய் தசாபுத்தியந்தங்கள். செவ்வாய் 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள், வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கும். வண்டி வாகனங்கள் சின்ன ஒரு ரிப்பேரோ இல்லை சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியங்கள். ராகு 4ல் இருந்து அது வந்து இப்போது குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷனையோ வண்டி வாங்கினாலும் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்தவங்க குரு வந்து குழந்தைகள் கொஞ்சம் வெட்டுக்கொட்டுக்குன்னு பேசுகிறது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் சனி வக்கரமாக இருக்காருங்க 5ல். ஸோ குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முயற்சிகளில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தாலும் புதன் 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நடக்காதுங்கிற விஷயங்கள் திடீர்னு நடந்து ஒரு சந்தோஷங்களையும் ஒரு குதூகலத்தையும் ஏற்படுத்தும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன்ஸ்லாம் எதிர்பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஹைக்கோ நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு கடன் கேட்டிருந்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து ஒரு பெரிய லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு.
ரிச்சிக லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி இருந்தாங்க. கேது சுக்கிரனுடைய சாரத்திலிருந்து அவர் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாக இருந்து சுக்கிரன் திசாபுத்தி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது, சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது, அதுவும் சுக்கிரன் வந்து சுக்கிரனுடைய பூரத்திலே இருக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக வந்து பிஸ்னஸில் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள், ஒரு பெரிய லெவலில் பிளான் பண்ணி ஒரு பெரிய லாபத்துக்கான திட்டங்கள்லாம் அற்புதமாக கைகூடி வருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா. ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி, சனி கிரகம் வந்து கெட்டவரா நல்லவராங்கிறத பற்றி தான் பேசணும். ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிவிடும், சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இவர் பாவி, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அமைகிற அந்த லக்னம் பாவ தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதையும் கெட்டதும். அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது. உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்காருன்னு வச்சுப்போமே, குரு நல்லவர் தான், ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களும் சரி, சிம்ம லக்னக்காரர்களும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துரும். அதுக்குன்னு குரு வந்து நல்லவர் தான், அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும், தோஷங்கள் இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கே வந்து அங்கே தப்பாயிடுவார். அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார். அந்த தசாபுக்தி காலங்களில் வந்து ஒரு 19 ஆண்டுகள் வந்து சில பேருக்குலாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 வருஷம் வந்து அப்படியே 19 வருஷத்தில் வந்து 60 வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானால் செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் என்னென்னா, அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள். அது சனியாக இருந்தாலும் சரி, அது சனி பார்த்த இடங்களையும் பார்த்திங்கனாலும், ஒரு சனி சுக்கிரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அது ஜாதகத்துலேயே அமைவு வரும். அதே மாதிரி குரு சுக்கிரன், சனி சுக்கிரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் வந்து சனி சுக்கிரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கினால் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான். அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம், சில பேர் வந்து ஐயோ சனி பகவானா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா, அது காரகத்துவம் வேறு, பாவத்தோட வந்து பாவத்தில் வந்து இப்போது உதாரணம் சொல்ல போனோம்னு வைங்களேன், ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு வச்சுக்கோமே, ரவுடி ஒரு கெட்டவர், ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர். பட் அங்கே போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், ஓகேங்களா. அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார், நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார், நிறைய நல்லது பண்ணியிருப்பார், அவங்களுக்கு அவர் நல்லவர், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர், ஆனால் அதே வேறு இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தொடர்பில் வச்சு தான் வருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது. ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம், கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம், பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை உருவில் கொலகாரல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி அது எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, ஒரு திரைப்பட நடிகர், அவர் பேர் வேண்டாம், ஒரு திரைப்பட நடிகர், அவர் பார்த்திங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சாமிங்காக அழகாக இருப்பார். ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு வந்து தயாரிப்பார். ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார், ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போட்டு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார், போட்டு மன உளைச்சல் எடுத்து பேன போய் அசோசியேஷன் பார்த்துக்கலான்னு. ஸோ இந்த மாதிரி. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய சாமிங்கு, அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஐயோ இவரும் அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு வாங்க. ஆனால் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்தை உருவில் இருக்க ஒரு கொலகாரன், அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர். அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான். ஸோ 7.5 சனி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் 7.5 சனியோட பயப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 7.5 சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு. அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா, ஏன்னா 7.5 சனியை நீங்கள் சந்திரன் வச்சு தான் சொல்கிறீங்க, ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும். உதாரணமாக சொல்லணும்னா, பழனி பாரதி எனது நண்பர், அது பாடலாசிரியர்,
ஏழரை சனி நடக்கும்போது அவர் உள்ளத்தை அளித்த வந்து பெரிய ஹிட்டு, பணமழை பொழியுது. ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவரா கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார், எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு தானே உடைய ஜென்ரலாக ஒரு பிளானட்டை வந்து நல்லவன் கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் அது பண்ணால், ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார். உங்கள் குலதெய்வத்தை சுட்டி காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி. அதனால் சனி பகவான் எழுகாதீங்க. அவர் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனி தான். ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பகவான் சொல்கிறார். அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பகவானை கும்பிட்றதும் ஒன்று தான். ஸோ அதனால் அது பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே சிறப்பாக அமைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.